வெல்கம் டு அவர் சேனல். மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் கிருஷ்ண பகவான் சொன்ன அந்த அமுத மொழி, அந்த ஒரு வாக்கியமே மார்கழி மாதத்தின் மகிமையை சொல்லிவிடுகிறது. ஆம், மார்கழி என்பது ஒரு மாதம் மட்டுமல்ல, அது பகவானை அடையும் பாதை. வைஷ்ணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி, சைவர்களுக்கு ஆருத்ரா தரிசனம், இரு சமயங்களுக்கும் அருள் பொழியும் அதிசயமான மாதம்தான் இந்த மார்கழி மாதம். ஏகாதசி தோன்றிய மாதமும் மார்கழி மாதம்தான். அந்த தெய்வீகமான புராண சம்பவம் என்ன தெரியுமா? வாங்க நம்ம இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசியை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் புதிய வீடியோ ஏதாவது போட்டோம்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எம்பெருமான் நாராயணரை நாம் வழிபாடு செய்வதற்கு பல விரத நாட்கள் இருக்கிறது. அதில் மிக மிக சிறப்புக்குரிய விரத நாள் ஏகாதசி திருநாள். இந்த ஏகாதசி மாதந்தோறும் நாம் வழிபட்டு வந்தாலும் கூட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திருநாள் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருநாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மார்கழி மாதத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிலும் மார்கழி மாதத்தில் வர வைகுண்ட ஏகாதசி அன்றுதான் சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு. பரமபத வாசல் வழியாக எம்பெருமான் நாராயணர் நமக்கு எழுந்தருளி நமக்கு அருள் புரிகிறார். சொர்க்கவாசல் வழியாக நாமும் வந்தோம்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியம் நமக்கு கிடைத்து வைகுண்ட பதவியை பெற முடியும். இன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் பலனாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியமெல்லாம் கிடைத்திடும் வைகுண்ட ஏகாதசி விரதம் தோன்றிய கதையை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. அதே ஏகாதசி மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இது 2 அசுரர்களை முன்னிட்டு தோன்றிய ஏகாதசி. அந்த வரலாறை இப்போது கேட்போமா? முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது மற்றும் கைடபர் என்ற 2 அசுரர்களை வெளிப்படச் செய்தார். அந்த அசுரர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்ற போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு கருணையுடன் கூறினார், பிரம்மாவை விட்டுவிடுங்கள், நீங்கள் கேட்கும் எந்த வரமாயினும் நான் தருகிறேன். அதற்கு அந்த அசுரர்கள், பகவானே, நாங்கள்தான் உங்களுக்கு வரம் தருகிறோம் என்று சொன்னார்கள். மகாவிஷ்ணுவும் ஒரு வரம் கேட்டார். என்னை தவிர வேறு யாராலும் உங்களை வதம் செய்ய முடியாத வரம் வேண்டும் என்று. அசுரர்கள் ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த மது கைடபர் சற்று சமாளித்து கொண்டு இவ்வாறு வேண்டினார்கள். பகவானே, ஒரு விண்ணப்பம். தாங்கள் 1 மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் சித்தியடைய வேண்டும் என்று வேண்டினார்கள். பகவான் மகாவிஷ்ணு அப்படியே வரம் தந்தார். 1 மாதம் நீண்ட அந்த யுத்தத்தின் முடிவில் பகவான் மது கைடபர்களை வீழ்த்தினார். பகவானின் மகிமையை உணர்ந்த அந்த அசுரர்கள் மனம் உருகி, பகவானே, உங்கள் பரமபதத்தில் நாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்று வரம் கேட்டார்கள். மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசல், அதாவது சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அந்த சொர்க்கவாசல் வழியாக மது கைடபர்களை பகவான் பரமபதத்தில் சேர்த்து கொண்டார். அந்த அசுரர்கள் பெற்ற அந்த பேரின்பம் உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று நினைத்து மகாவிஷ்ணுவிடம் ஒரு வரம் கேட்டார்கள். பகவானே, ஆலயங்களில் உங்களை விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்று நீங்கள் எங்களுக்கு செய்த இந்த அனுக்கிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும். அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் உங்களை தரிசிப்பவர்களும் உங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர். பரம தயாளனாகிய மகாவிஷ்ணு அவர்கள் கேட்டபடியே அனைத்து வரங்களையும் அருளினார். ஏகாதசி என்றால் 11 என்று பொருள். 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், ஒரு மனம்.
இந்த 11ஐயும் பகவானிடம் முழுமையாக ஈடுபடுத்துவதே ஏகாதசி விரதம். அந்நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவர் புகழை பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் விலகி உள்ளம் அமைதி பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோவில் நம்ம வைகுண்ட ஏகாதசி தோன்றிய புராண கதையை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலில் இதே மாதிரி நிறைய பண்டிகைகள் தோன்றிய வரலாறு பற்றிய கதைகள் பதிவிட்டிருக்கோம். நீங்கள் எங்கள் சேனல் லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கதைகள்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பெருமாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.